இரண்டாவது வார்த்தை நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுனில் அவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தமாயிருப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிள்ளையை நாம் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நம்ம சபையில் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறேன். எனக்கு முதல் முறையாக கிடைத்த வார்த்தை, நம் பாவத்துக்காக இயேசு இறக்கும்போது அவர் பேசின கடைசி 7 வார்த்தைகளில் 2ஆம் வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை அவர் எங்கே ஏன் பேசுகிறாரு அப்படின்னா, கபாலஸ்தலன்ற இடத்துல 3 பேரை சிலுவையில் அடிக்கிறாங்க. அதில் ஒன்று நம்ம இயேசு கிறிஸ்து, அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 2 குற்றவாளிகளை சிலுவையில் அடிக்கிறாங்க. அவரை 3 பேரை சிலுவையில் அடிக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவை மட்டும் எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க, காரி துப்புறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அதில் நீ அதி அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் லூக்கால, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கோள் என்ற வரை பரியாசம் பண்ணினார்கள். எல்லோரும் அவரை பரியாசம் பண்ணுறாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் 38, இவன் யூதுடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிராயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு தலைக்கு மேல் வைக்கப்பட்டது. கிரீக், லாட்டின், ஹீப்ரு என்ற 3 லாங்குவேஜ்லேயும் இவன் யூதுடைய ராஜான்னு எழுதி அவர் தலைக்கு மேலே அடித்து தொங்க விடுறாங்க. ஆனால் இது எல்லாரும் நடக்கிறதுக்கு மத்தியில் அவருக்கு பக்கத்திலே தொங்க விட்டுறது இன்னொரு குற்றவாளி, அவனும் மரணப்படுக்கையில் இருக்கான். அவனும் என்ன சொல்கிறான்னா, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கோள் என்று அவரை இகழ்ந்தான். கூட சாக போகிறோம், அவனும் சேர்ந்து அசிங்கமாக தான் பேசுகிறான். ஆக மொத்தம் எல்லாருமே, ஒரு சிலர் அழுகிறாங்க, மற்றபடி சிலுவையில் அடிக்கிறவங்க கூட தொங்குறவங்க எல்லாருமே ஒரு அசிங்கமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் மத்தியில் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினை குட்டுப்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்க குற்றவாளி சொல்கிறான். அவனும் மரணப்படுக்கையில் தான் இருக்கான். அவன் வந்து கூட சொல்கிற இன்னொரு குற்றவாளியை பார்த்து, நீங்கள் இந்த ஆக்கினைனா தண்டனையிலேருந்து தண்டனை பெற்று சாக போகிற நேரத்தில் கூட தேவனை பார்த்து பயப்பட மாட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் பயப்படுறான், அதனால தான் அவனை பார்த்து நீ கர்த்தருக்கு பயப்பட மாட்டியான்னு கேட்குறான். இந்த குற்றவாளிக்கு முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுறான். இரண்டாவது 41வது வசனம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு பலனாய் அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் பாவம் செஞ்சான், அவன் ஒரு பாவின்றதை அவன் ஒத்துக்கிறான், கர்த்தர் முன்னாடி அவனோட பாவத்தை அறிக்கையிடுறான். அடுத்த வசனத்தில், இயேசுவை நோக்கி, ஆண்டவர் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படிங்கிறான். அவனுடைய விசுவாசம் இங்கே தெரியுது. அவன் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரேன்னு கூப்பிட்றான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ராஜ்யம்னா ராஜா மட்டும்தான் ராஜ்யத்தை வச்சுருப்பாங்க. உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா அவன் சொந்த ரட்சகராக ராஜாவாக அவரை ஏற்றுக்கிட்டான். அவன் வந்து விசுவாசிக்கிறான் மரணப்படுக்கையில். அப்போ தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. சுற்றி எல்லாரும் அவர் அசிங்கமாக பேசுகிறாங்க, கூட இருக்கவனு அவர் அசிங்கமாக பேசுகிறான். ஆனால் இவன் ஒருத்தன் மட்டும் அவரை கடவுளாக ஏற்றுக்கிட்டான், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டான். எனக்கு ரட்சிங்க, நினைத்தருளுங்க ராஜான்னு ஆண்டவரேன்னு கூப்பிட்றான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னோட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு. இங்கே அவ்வளோ பாவம் செஞ்சு மரணதண்டனைக்கு உட்பட்ட ஒரு பாவி எப்படி பரதேசிக்கு நீதிமான் செல்கிற இடம் தான் பரலோகம் இல்லையா? அங்கே எப்படி ஒரு கள்ளன், ஒரு குற்றவாளி போகிறான் அப்படின்னா, அதுக்கான ஒரு வசனம் இது இயேசுவை சொன்னது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 31-32. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டுவதே அல்லாமல் சுகமுழுவருக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அவர் வந்ததே இவனை மாதிரி கல்வனை திருத்தி, குற்றவாளிகளை திருத்தி பரலோகத்துக்கு கூட்டு போகலாம். அதை அவர் கரெக்டாக இந்த இடத்துல பண்ணுறாரு. கடைசி நேரத்தில் மரணப்படுக்கையிலையும் அந்த கல்லன் எப்படி நீதிமான் சில இடத்துல போகிறான்னா, என்னதான் இயேசு பாவைகள் கூட்டு போக வந்தாலும் எல்லா பாவைகளாலையும் அங்கே போக முடியாது. ஆனால் இந்த பாவி எப்படி கர்த்தரோடையே அவங்க போனான் அப்படின்றது தான். அவன் ஒரு சில விஷயங்களை எல்லா பாவைகளையும் செய்யணும். முதல்ல கர்த்தரை அறிகிற அறிவு, இவர் கடவுள்ன்ற அப்படின்றத அறிகிற அறிவு அவனுக்கு இருக்கணும். ரெண்டாவது அதை அறிஞ்சு அவன் மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் அவனோட பாவத்தை அறிக்கையிடணும். கர்த்தருக்கு பயந்து
இது அனைத்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். இது எல்லாத்தையும் விசுவாசத்தோடு அவன் செஞ்சுருக்கணும். ஆனால் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கரெக்டாக செஞ்சான். அவனோட மரணப்படுக்கையில் கரெக்டாக அவன் கர்த்தரை தெய்வம்னு அறிஞ்சிக்கிட்டான், ரட்சகராக ஏற்றுக்கிட்டான், மனம் திரும்பினான். கர்த்தர் முன்னாடி அவன் ஒரு பாவின்ற அவன் பாவத்தை அறிக்கிட்டு பாவத்தை ஒத்துக்கிட்டான், கர்த்தருக்கு பயந்தான், அவரை விசுவாசித்து என்னை ரட்சியுங்கள் அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் செஞ்சனால தான் அவன் ஒரு பாவியாக மரணத்திற்கப்பட்ட தண்டனையாளியாக இருந்தாலும் கர்த்தரோட அவன் பரதேசிக்கு அன்னைக்கு போய் சேர்ந்தான். இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுறோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் பாவத்தை அறிக்கையிடுறோன்னு தெரியல. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம செஞ்ச பாவத்தை ஒத்துக்கணும். நம்ம பாவத்தை அறிக்கிட்ட நம்மளுக்கு பாவம் எண்ணிக்கை இருக்காது. தினமும் பாவத்தை அறிக்கை செஞ்சால் நம்மளுக்கு பாவம் எரேஸ் ஆகப்படும். யூத் மீட்டிங்கில் சொன்னார், நம்மளுக்கு பாவம் அழிக்கப்படும். அதனால் நம்ம தினமும் நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபம் செய்யணும், கர்த்தருக்குள்ளே மகிமையாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். எந்த பாவம் செஞ்சாலும் மனம் திரும்பி பாவத்தை ஒத்துக்கணும். இதெல்லாத்தையும் செஞ்சால் கர்த்தரோட நம்ம பரலோகத்தில் அசைவாடுவோம். கர்த்தர் பல இடங்களில் மெய்யாகவே டபுள் மெய்யாகவே போட்டு கூட நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கடைசியாக சொன்ன மெய்யாகவேன்ற வார்த்தை இந்த வார்த்தை, இயேசுவை நோக்கி இன்றைக்கு நீ என்னொன்னே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இதுக்கு இந்த 7 வார்த்தைகளில் அவர் இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் மனுஷங்கிட்ட பேசுவார், மீதி எல்லாமே பிதாட்ட தான் பேசுவார் இல்லையா? இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், இந்த ஒரு வார்த்தையும் கடைசியாக அந்த ஒரு ஆத்மாவை சம்பாரிச்சுட்டு அவர் போவார். அவர் வந்த வேலை முடிந்தது. அவருக்கு பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவர் கடைசியாக ஒரு பாவியை ரட்சித்து அவர் கிளம்பிட்டார். என்னை இப்போ அவ்வளோதான். என்னை பேச வைத்த பேசும்போது எங்கள் அரசைவாடிய பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி.